வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பார்வதிக்கு எதுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க என்னன்னு தெரில. குறிப்பாக முட்டு கொடுக்குறாங்க. முட்டு இந்த அளவுக்கு முட்டு நான் கேள்வி பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு விஜய் பார்வதிக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அப்படி என்னதான்டா பண்ணிட்டாங்க அவங்க? கத்துறதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் பண்ணாங்களா? வேறு ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அதை பற்றி பேசலாம். ஆனால் கத்துறதை தவிர்த்து வேறு எதுவுமே பண்ணாத பார்வதிக்கு எதுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, முட்டு கொடுக்குறாங்கன்னு தெரில. ஸோ அப்படி அவங்க என்ன தான் பண்ணியிருக்காங்க, நம்ம ஏன் அவங்கள சப்போர்ட் பண்ண முடியலை அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஜய் பார்வதிக்கு ஏன் சப்போர்ட் இவ்வளோ பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் கேள்வி கேட்டிருந்தேன்ல. ஒன்று, அவனுங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, கண்டென்ட் கொடுக்குறாங்க ப்ரோ. கண்டென்ட் நிறைய அவங்கள்ட்ட தான் ப்ரோ வருது. ப்ரோமோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மட்டும்தான் கண்டென்ட் கொடுக்குறாங்க, வேறு யாருமே கண்டென்ட் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சுக்கணும், விஜய் பார்வதி வெறும் பார்வதி கிடையாது. விஜய் பார்வதி விஜய்க்கு தன்னுடைய ஷோவை எப்படி எங்கேஜிங்காக கொண்டு போகணும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். குறிப்பாக பார்வதிக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டென்ட் நம்மளால் கொடுக்க முடியும். குறிப்பாக இவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஷோவில் வராங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி சர்வைவல் அப்படின்ற மாதிரி ஒரு ஷோலையும் பண்ணாங்க. அதுலேயுமே அவங்க இப்போ இது தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க தான் ஹைலைட் ஆகணும்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் முன்னாடி தெரியணும். அதுக்காக என்ன வேணால் பேசுவோம், எப்படி வேணால் பேசுவோம், கத்தி பேசுவோம். அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. அது மக்கள் பார்க்க முடியுதா, அது எரிச்சல் ஆகுதா, அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் அதை ஒரு கண்டென்ட் ஆக்கணும்னு சொல்லி ஒரு மனநிலையில் வந்திருக்காங்களே, இது மிகப்பெரிய ஒரு தப்பு. இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டு உண்மையிலே சொல்கிறேன், பார்க்குறவங்களுக்கு நெகட்டிவிட்டியை தான் அதிகமாக்கிக்கிட்டு இருக்கு. ஏப்பா இந்த அம்மா தூக்கி வெளியே போடுங்கப்பா அப்படின்ற லெவலுக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த அம்மாவோட வர சீக்வன்ஸ் வரும்போது ரொம்ப எரிச்சல் ஆகுது. இதில் வேற இந்த அம்மாவை ப்ரொமோ கண்டென்ட்டாக மாற்றி விட்றாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ப்ரொமோக்குனாலே பார்வதி தான்பா அப்படின்ற லெவலுக்கு ஒரு இதை மாற்றி வச்சுருக்காயில. முதல்ல விஜய் டிவியை போட்டு போலங்கய்யா. அவங்க பண்ணுற வேலை தான் இதெல்லாம். ரெண்டாவது, போல்டாக பேசுகிறாங்கன்னு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு அம்மா உங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா உங்களால் பொறுத்துக்க முடியுமா? முதல்ல ஒரு விஷயத்த சொல்லணும். கண்டென்ட் கொடுக்குறாங்க, போல்டாக இருக்காங்கன்னா என்ன போல்டு? எதை வேணாலும் பேசலாம். ஒருத்தவங்க ட்ரிகர் எப்படி பண்ணணுன்றது ஈஸியாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. உன்னை இப்படி தான் ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னா உன்னை ஈஸியாக ட்ரிகர் பண்ணி உங்ககிட்ட இருந்து வாயிலேருந்து ஏதாச்சும் ஒரு வார்த்தையை பிடிக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கு பேர் போல்டு அப்படின்னா இதெல்லாம் போல்டு ஒன்றும் கிடையாது. போல்டுனா அது வேறு விஷயம். இந்த மாதிரி பண்ணுறது பேர் என்ன அப்படின்னா, ஒருத்தனை ட்ரிகர் பண்ணி விட்டு அவன் லைஃப்பை காலி பண்ணக்கூடிய வேலையை தான் பார்வதி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் போல்டு ஒன்றும் கிடையாது. அது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து பார்வதியை தான் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. நான் இன்னொரு கிளியர் பண்ணிக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து பார்வதி அட்டாக் பண்ணுறது கிடையாது. எல்லார்கிட்டையும் பகையை வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க பார்வதி. இதுதான் ஒரு விஷயம். குறிப்பாக இந்த பார்வதியாக இருந்தாலும் சரி, திவாகராக இருந்தாலும் சரி, ரெண்டு பேர் சேர்ந்து எல்லாருக்கூடய பகையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் தேவையில்லாமல் அவங்கவுங்க போய் சண்டை போடணும்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா? கிடையாது. இப்போது சூப்பர் டீலக்ஸ்னு ஒரு ஹவுஸுக்கு ஒரு ரூலுன்னு ஒன்று இருந்துச்சு. அங்கே இருக்கிற கண்டஸ்டனுக்கு ஒரு பவர் இருக்குது. அவங்களுக்கு யார்கிட்ட என்ன வேலை வேணால் சொல்லலாம். அதை பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க பண்ணணும். இதுதானே ரூலு. இது அவங்களா போட்டுக்கிட்ட ரூலு. அது என்ன சொல்கிறது, சூப்பர் டீலக்ஸ் கண்டஸ்டண்ட்டாக போட்டுக்கிட்ட ரூலு கிடையாது. இது பிக் பாஸ் அவர் கொடுத்த ஒரு ரூலு. இந்த ரூலையும் நான் பண்ண மாட்டேன், நீங்கள் சொல்கிற எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டேன், எது பண்ணாலும் அப்படி நான் என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணுச்சு அப்படின்னா அதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னா எனக்கு இப்போ வரைக்குமே புரியலை. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நீ என்னை பார்த்து முறைக்காத, நீ என்னை பார்த்து பேசாத அப்படின்னு சொன்னால் அப்படி தான் பேசுவேன். இங்கேருந்து இங்கே பேசுவேன், அங்கே பேசுவேன், ரூமில் பேசுவேன், ஹாலில் பேசுவேன்னு சொல்லி இந்த அம்மா அவங்கள ட்ரிகர் பண்ணுற ஒரு டாக்டிக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அது எவனுக்குமே ஒன்றும் புரியாது. ஏன் இந்த அம்மா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்குன்ற லெவலுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். நேற்று இதே மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்துச்சு திவ்யாவுக்கும் பார்வதிக்கும். ஏன் அப்படின்னா, திவாகருக்கு மைக்கு ஒழுங்காக போடலான்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வாட்டி பிக் பாஸ் சொல்லியிருப்பார். ரெண்டாவது வாட்டியும் சொல்லியிருப்பார். மூணாவது வாட்டியும் சொல்லுவார், இந்த கிறுக்கு பைய அந்த மைக்கை ஒழுங்காக போட தெரியாமல் லூஸு மாதிரி போட்டுக்கிட்டு ஒவ்வொரு வாட்டியும் பிக் பாஸ் சொல்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டே இருந்தார். சரியா? இதை பார்த்துக்கிட்டு இருந்த வீட்டு தலையாக இருந்த திவ்யா சொல்கிறாங்க, என்ன எத்தனை வாட்டி தான் அவர் சொல்லுவார், கண்டினியூவாக சொல்லிகிட்டே இருக்கணுமா, கரெக்டாக மாட்டேங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இது யாரோட வேலை? இது
தலையோட வேலை, அதனால தலை சொல்கிறாங்க. சப்போஸ் இந்த இடத்துல வேற ஒருத்தவங்க தலையாக இருந்தால் அவங்களும் இதே மேட்டரை தான் எடுத்து வச்சுருப்பாங்க. அதுக்கு திவ்யா கரெக்டு தான், நம்ம தப்புன்னு சொல்லவே முடியாது. ஆனால் இதுக்கு பக்கத்தில் படுத்து கிடந்த பார்வதி நீங்களாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்கள் ஏன் சொல்கிறீங்க, நீங்களாம் சொல்லக்கூடாது. அதுக்கு தான் திவ்யா சொன்னாங்க, நான் தாங்க இந்த வீட்டில் தலை, நான் தான் சொல்லணும், அவெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? யோ யார் நீ, என்ன ஏதோ பேசணுன்றதுக்காக பேசிக்கிட்டு இருக்கியா? இந்த அம்மாவுக்கு வந்து வெளியிலேருந்து இவங்க வந்து நிறைய விஷயங்களை புட்டு வச்சாங்கல்ல, அதில் இந்த அம்மாவுக்கு இவங்க எல்லாருக்கு மேலேயும் காண்டு, குறிப்பாக இந்த அம்மாவுக்கும் காண்டு, அதுக்கப்புறம் திவாகருக்கும் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் மேலே காண்டு. சரியா, இது ஒரு விஷயம் நடந்துச்சா? இதுக்கு தான் திவ்யா சொல்கிறாங்க, திவாகரண்ணா உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு அவங்க தேவையில்லாமல் வார்த்தையை விடுறாங்க கேட்டாங்களா? இதுக்கு அந்த தர்பூசணி எதுவுமே பேசவே இல்லை. பார்வதி, ஏமா பார்வதி கொஞ்சம் அமைதியாரு, சொல்லவே இல்லைங்க. 2 வாட்டி திவ்யா சொன்னதுக்கும் 2 வாட்டியுமே பார்வதி தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து திவாகர் பேசவே மாட்டேங்கிறான். அதுக்கு பார்வதி கிட்ட, பார்வதி நான் உங்ககிட்ட பேசவே இல்லைன்னு கேட்டால் அதுக்கு அந்த அம்மாவோட பதில் என்ன தெரியுமா? நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். யோ, அந்த அம்மா சொல்கிற கேள்விக்கும் நீ சொல்கிற பதிலுக்கு சம்மந்தமே இல்லையே. அந்த அம்மா கிளியராக சொல்கிறாங்க நான் உங்ககிட்ட பேசலைன்னு, ஆனால் இது நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன், நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன். யோ என்கிட்ட பேசுன்னு சொல்லி நான் என்ன தவறு இருந்துக்கிட்டு இருந்தேனா, இல்லை தலை விரிச்சு போட்டு ஆடிக்கிட்டு இருந்தேனா? நீ என்கிட்ட பேசாத, நான் உங்ககிட்ட பேசவே இல்லைன்னு சொன்னால் நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன், நான் இங்கே பேசுவேன், அங்கே பேசுவேன், அங்கே பேசுவேன்னு. இதுக்கு நான் என்ன கேட்குறேன்னா, இந்த அம்மா பற்றி விடுங்கடா, வெளியே பற்றி விடுங்கடா. நேற்று தான் இந்த அம்மாவுக்கு திவ்யா ஆறுதலாக ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லணுன்றது, திவ்யா வந்து சப்போர்ட்டாக பேசுகிறாங்க ஒரு விஷயம். பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமே என்னை பற்றி யாரும் இந்த வீட்டுக்குள்ளே பேசக்கூடாது, குறிப்பாக ப்ரைவேட் நான் பண்ண அந்த விஷயத்தை பற்றி யாரும் பேசக்கூடாது, முன்னாடியும் பேசக்கூடாது பின்னாடியும் பேசக்கூடாதுன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. சப்போஸ் இந்த அம்மா இந்த விஷயத்தை சொன்னதுக்கு திவ்யா நான் அப்படி தான் பேசுவேன், இங்கே பேசுவேன், அங்கே பேசுவேன், இங்கே பேசுவேன்னு சொல்லியிருந்தா பார்வதியோட நிலைமை என்ன? பார்வதி என்ன சொல்லியிருப்பாங்க? பார்வதி வரிஞ்சக்கிட்டு சண்டைக்கு வந்திருக்குமா? ஆனால் திவ்யா ஜென்யூனாக என்ன விஷயம் சொன்னாங்கன்னா, சரி இனிமே பார்வதியோட விஷயத்தை பற்றி யாருமே டிஸ்கஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு தலைவராக ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. இதுதான் ஒரு தலைவர் பண்பு, இதுதான் ஒரு மனித மாண்புனே வச்சுக்கோங்க. ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அதை நம்ம பண்ணக்கூடாது. அதான் அந்த ஒரு சென்ஸு கூட இல்லாமல் நேற்று தான் இந்த அம்மாக்காக அந்த அம்மா பேசுனுச்சு. இப்போது இந்த அம்மா, அதாவது திவ்யா சொன்னதுக்கு பார்வதி கேணத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது, யோ யாரையாவது மெண்டல் தூக்கி வெளியே போடுங்கயா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. நேற்று ஒருத்தர் எனக்கு மெசேஜ், அதை என்ன சொல்லுது, லைவ் போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் இது பண்ணியிருந்தார், மெசேஜ் பண்ணியிருந்தார். நான் வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன், அது கண்டென்ட் கொடுக்குது, போல்டான பொண்ணு, எல்லாரும் அந்த பொண்ணு தான் டார்கெட் பண்ணுறாங்க, எல்லாருமே இதை தான் பண்ணுறாங்கன்னு. நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி பொண்ணு போல்டான பொண்ணுன்னு சொல்கிறீங்களே, இத்தனை கேமரா இருக்கும்போது சாப்பிடும்போது கவர் போட்டு சாப்பிடணுன்ற லெவலுக்கு ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கு, குழந்தைங்க முன்னாடி உங்களால் பார்க்க முடியுமா? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா, அதே மாதிரி குழந்தைங்கிட்ட இவங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கடா அப்படின்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. அப்புறம் என்ன போல்டு, இது என்னது? இந்த மாதிரி ஒருத்தவனை எப்படி ட்ரிகர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த அம்மா. அடுத்தது இந்த அம்மா சரி மைக்கை வந்து இது பண்ணிட்டாங்க, ஓகே. அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் திவ்யா கிட்ட வந்து வா சண்டைக்கு வாடா சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் திவ்யா கிட்ட வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் திவ்யா சிம்பிளாக இவங்களை வந்து ஒரு மனுஷனாகவே மனுஷியாகவே கண்டுக்காமல் அவங்க பாட்டு கிளம்பு, அடப்போ நீ பாட்டு கத்திக்கிட்டு இருந்தா, அவர் நாயை வந்து எதாவது கத்திக்கிட்டு இருந்தால் நாம எதாவது இது கண்டிக்கணுமா, நீ பாட்டு கத்திக்கிட்டுருன்னு சொல்லி அவங்க பாட்டு கிளம்பிட்டாங்க. இதுதான் பார்வதிக்கு சரியான அடி. ஏன்னா பார்வதிக்கு என்ன வேணும் அப்படின்னா, பார்வதி ஏதாவது ஒன்று ட்ரிகர் பண்ணுறாங்கன்னா எதிராளி ஏதாச்சும் ஒன்று வார்த்தையை விடணும், அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம பேசணும். இதுதான் பார்வதியோட நார்மல் டாக்டிக்ஸ். இதுதான் அந்த அம்மா பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கு திவ்யா கரெக்டான ஒரு செருப்படி தான் கொடுத்தாங்க. நீ பாட்டு பேசிக்கிட்டு டைமில் அப்படின்ட்டு அவங்க பாட்டு கிளம்பி போனாங்களே, இதுதான் பார்வதிக்கு வேண்டிய ஒன்று. இதை திவ்யா கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளை நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க சொல்லுங்கள்? அதாவது இத்தனை பிக் பாஸ் சீசன் நடந்துருச்சுல, அந்த ஒரு சீசனில் கூட இந்த மாதிரி ஒரு கேரக்டரை நான் பார்த்ததில்ல. எத்தனையோ பேர் வந்திருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க. குறிப்பாக ஐஸ்வர்யாவாக இருக்கட்டும், தத்தாவாக இருக்கட்டும், அப்புறம் வனிதாக்காவாக இருக்கட்டும், அசீமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சண்டைன்னு நிறைய போட்டிருக்காங்க.
கேமும் விளாண்டுருக்காங்க. ஆனால் சண்டையை மட்டுமே போட்டு ஒருத்தனை ட்ரிகர் மட்டுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் உள்ளே வந்திருக்குன்னா இந்த கேரக்டரை தவிர அவன் யாரையுமே பார்த்ததில்ல. இதுக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி நான் என்ன நினைக்கிறேன்னா, பார்வதிக்கு சப்போர்ட்டாக பண்ணுறவங்களாம் திட்டுனாலும் திட்டுவீங்க, வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் திட்டுறதுனா திட்டுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பாய்.